அக்காவோட வீட்டுக்கு வந்து நாங்கள் மீளாய்வுக்கு வந்திருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்காவோட வீட்டை தோட்டத்துக்கு வந்து பார்த்துருக்கோம். வந்து அக்காவுக்கு கொடுக்கப்பட்ட பசுமனந்தான் கொடுக்கப்பட்ட முருங்கைக்கண்டு, இந்த பார்த்தீங்கன்னா கொச்சி, இதில் பார்த்தீங்கன்னா கொச்சி வண்டி இப்படி பயத்தை போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது கொய்யா. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொய்யா இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா கொய்யா மரம், இஞ்சால மாதுளை, இஞ்சால முருங்கலை, மாதுளைனாக்கா மாதுளை இருக்குது. அங்கால அத்தோட மரம் இருக்குது. இப்படி அங்கால பக்கம் வேலி உரம் வச்சுக்கிங்கனாக்கா அங்கால இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அக்கா தோட்டம் போட்டிருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது, வெண்டி இருக்குது, கொச்சி இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா பயத்தை இருக்குது. அப்படி எல்லாம் அக்கா போட்டிருக்கு. இஞ்சால பக்கம் இஞ்சால எல்லாம் போட்டிருக்குண்ணே. இப்போ போட்டிருக்கேன் பயத்தை போட்டுக்கிங்கனாக்கா பயத்தை போட்டுருக்கு. இஞ்சால அங்கால பார்த்தீங்கன்னா முருங்கைக்காண்டு இருக்குது. அதில் அங்கால மாங்காண்டு அங்கே இருக்குனாக்கா பார்த்தீங்கன்னா மாங்காண்டு அங்கே நிற்கிது. பார்த்தீங்கன்னா இஞ்சில் பார்த்தீங்கன்னா முருங்கை. இப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால பக்கம் கமுகை வந்து அக்கா வேலி ஓரமாக கமுகை வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யா, இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்கப்பட்ட மரக்கண்டுகளை வேலி ஓரமாக கமுகனாக்கா கமுக வச்சுருக்கு. அப்படி வேலி ஓரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக அப்படி வச்சுருக்குறாங்க கமுக. பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அக்கா அப்படியே வேலி ஓரமாக கமுக வச்சுருக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கமுக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீக்கை நாட்டி இருக்குது. பீக்கை பூக்குதுனாக்கா பீக்கை வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தென்னம்புள்ளை, இதில் அருணாசி குட்டி வச்சுக்கலாம். தென்னம்புள்ளை இருக்குது. ஜம்பு கண்டு வந்து வலை காட்டிக்காங்க. வலைக்குள்ள அந்த கொய்யா மரம், கொச்சி, முருங்கை மரம் எல்லாம் வச்சுருக்குறாங்க அக்கா. அப்படியே தென்னம்புள்ளை பதியம் வச்சிங்கன்னாக்கா சரி சரியா. அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால இதுக்குள்ளே வந்து கொச்சி தோட்டம் போட்டுக்கிறாங்க. இப்போ தான் கொச்சி தக்காளி வச்சு தவசி முருங்கண்ணே. இது கொய்யா நிற்கும். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக அப்படியே நாட்டுன்னு காய்க்குதுன்னு பவளை மாம்பழம் சாப்பிட்றீங்க. பார்த்தீங்கன்னா அஞ்சால அப்படியே நிற்கிது. இந்த பார்த்தீங்கன்னா தவசி முருங்கை, அங்கே கத்தரி கண்டு இருக்குது. இதுக்குள்ளே மாட்டெரு போட்டு நான் உருவாக்கியிருக்காங்க அக்கா. இதில் பார்த்தீங்கன்னா தேசி மரம், இதில் பார்த்தீங்கன்னா மாதாளை, கத்தரி கண்டுகள் இருக்குது. இதில் தேசி தோடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வீட்டு தோட்டம் அக்கா செய்து கொண்டு வராங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பைப்பு கிட்ட வந்து தேன் தோடை வச்சுக்க அக்கா. இது செய்ய இந்த பார்த்தீங்கன்னா அக்கா கொடுக்கப்பட்ட கொய்யா கண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு செஞ்சலிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கொய்யா, இதில் பாருங்கள் இந்த அக்கா வச்சுருக்காங்க கொய்யா வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பெட்டிய கொய்யா நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா மாதுளை அக்கா வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனில் வச்சுக்காங்க. இதில் மாதுளை, இதிலே மாதுளை ஃபுல்லாக லைனில் மாதுளை கொடுக்கப்பட்ட மாதுளை இருக்குது. இதில் தென்னம்புள்ளை இருக்குது. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நிலக்கச்சான் நிறைய வச்சுருக்குறாங்க அக்கா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆசனிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு அழகாக பெருசாக இருக்குது. இதில் பத்தாடி, இதில் பார்த்தீங்கன்னா மாங்கண்டை பார்த்தீங்கன்னா விளங்கும் ஒரு செஞ்சலிப்பாக இருக்குது மாங்கண்டுகள். இதில் பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ளை, கமுகை, அதுக்குள்ளே வந்து கொய்யா நிற்கிது, கருவா மரம் நிற்கிது. அப்படியே லைனில் அக்கா சகல மரங்களையும் சிறப்பாக வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிலாக்கண்டை பார்த்தீங்கன்னா நல்ல உரிமாட்டி எல்லாம் வச்சு நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. மாங்கண்டு, கொய்யா, தேசி, பார்த்தீங்கன்னா 2 ஆசனிப்பில் மரம் வச்சுருக்கிறாங்க அக்கா. இதில் என்னென்னு சொன்னால் எங்களோட இந்த 26 பயனாளிகள் 38ஆம் கிராமத்தில் வந்து 26 பயனாளிகளை தெரிவு செய்தாங்க. அந்த தெரிவு செய்ததுக்குரிய நிதியை வழங்கினவர் விஎன்ஆர் சவேசன். அப்போ விஎன்ஆர் சவேசனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவருடைய குடும்பம் நலமுடன் இருக்கிறதுக்குரிய காரணமாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரம் எப்படி செழிப்பாக வளருதோ அந்த குடும்பமும்
செழிப்பாக வளர்கிறதுக்குரிய அறிகுறியாக தான் இருக்கும். ஆகவே இந்த விஎன்ஆர் சபேசன் அவர்களுக்கு பசுமையிலன் சார்பாக இந்த கிராம மக்கள் சார்பாக நாங்கள் நீண்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.